Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு நம்ம Redmi ஃபோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஒரிஜினல் வாய்ஸ் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ நமக்கு எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து பாருங்க கஸ்டம் ரோம் போறோம். சோ கஸ்டம் ரோம் போறதுக்கான முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் வாய்ஸ் வந்து நம்ம ஃபிளாஷ் பண்ண கத்துக்கணும். ஃபிளாஷ் பண்ண கத்துக்கிட்டா தான் நம்ம கஸ்டம் ரோம் போய் மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம ஒரிஜினல் வாய்ஸ் போட்டு நம்ம வெளிய வர முடியும். சோ அதுக்கு வேண்டி நம்ம வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வாய்ஸ் எப்படி போறதுன்னு நம்ம கத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வாய்ஸ் போட கத்துக்கிட்டோம்னா நம்ம கஸ்டமர் என்ன பிரச்சனைனாலும் மெயின் ரூமுக்கு வந்து வந்துக்க முடியும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட மொபைலுக்கு நம்மளோட ரெட்மி மொபைலுக்கு ஒரிஜினல் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ரெண்டு வெப்சைட் வந்து பார்க்க போறோம். ரெண்டு வெப்சைட்டுமே நல்லா இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தா ஒரு வெப்சைட்ல மெயினாக எடுப்பேன். அது என்னன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு ரெட்மி ஃபோன் இருந்தாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஃபாஸ்ட்பூட் ஃபைல் வந்து எப்போ தேவைப்படும் வந்து நமக்கு ரெண்டு சுச்சுவேஷனில் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் ரோம் வந்துட்டு நம்ம போடணும்னா அப்போ வந்து போயிட்டு திரும்பி மெயின் ரோமுக்கு வரும்போது நமக்கு இந்த ஒரிஜினல் ரோம் வந்து யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தா சம்டைம்ஸ் இந்த ஃபோனே வந்து ஏதாவது ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து நம்மளே மேனுவலாக ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஃபோனே ஆகிறது இப்போ 99% ஆகாது. பட் சம்டைம்ஸ் ஏதாவது 1% ஆச்சுன்னா நம்மளே வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இந்த வெப்சைட் வந்து போகணும். ரெண்டு வெப்சைட் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi stockrom.com, இது வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi firmware update.com. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்லேருந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஒரிஜினல் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இது வெப்சைட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் போனதுக்கப்புறமே ஃப்ரண்ட்லேயே நிறையா ஃபோன் வந்து கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 இருக்குது. ஸோ உங்களோட ஃபோன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் போய் பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ மேலே வந்து சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் என்ன ஃபோன் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த Redmi Note 9 Proனா Redmi Note 9 Pro. ஓகே, இப்போ Redmi Note 9 Pro சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பாருங்கள் Redmi Note 9 Pro சின்டமிக் 5G, அதுக்கப்புறம் Redmi Note 9 Pro, Redmi Note 10s, ஸோ எல்லா ஃபோன் வந்து காட்டும். ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro. ஸோ அதனால் வந்து போனால் Xiaomi Redmi Note 9 Pro ஸ்டாக் ஃபிலிம்வேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறைய டவுட் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இது வந்துட்டு Xiaomi ஃப்ளாஷ்வேர். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்தியான்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்தியான்னு போட்டால் நம்ம இதை தான் டவுன்லோட் பண்ணணும். தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு EAN போட்டிருப்பாங்க. ஸோ யூரோப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் குளோபல்னால் வந்து போனால் எல்லாத்துக்குமே ஒரு சேம் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோட் மிரர் 1, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் 1 மிரர் 2 இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மிரர் 1 கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் Xiaomi Redmi Note 9 Proன்னு இருக்கும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே நமக்கு அந்த வெப்சைட் வந்துருச்சு. ஸோ கூகுள் டிரைவில் நமக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் எப்போவுமே போகிற வெப்சைட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட் தான் Xiaomi firmware.com. ஸோ இங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இடத்துல டிவைஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து டிவைஸ் எடுங்க. ஸோ Redmi K20 வச்சுருக்கேன். ஸோ Redmi K20. ஓகே, Redmi K20 கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு நிறையா ஃபோன் வந்துடும். ஸோ இது நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு வரும். ஓகே, Redmi K20 Mi90. ஸோ Redmi K20 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இதோட பேர் வந்து Redmi K20, சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா Mi90. ஸோ அதனால் வந்து நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம Redmi K20 Mi90 11C. ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஃபிலிம்வேரு அதுக்கப்புறம் ரெண்டாலாம் இருக்கும். ஸோ நம்ம ரோம் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ரோம் கொடுத்தாச்சு. ஸோ மாறிடுச்சு. ஸோ Redmi K20 கொடுத்தாச்சு. ரோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்குது. ஸோ இது நம்ம வந்து எது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் Redmi K20 சைனா, Mi90, Redmi K20 சைனா, அதுக்கப்புறம் Redmi K20 இந்தியா. ஸோ Redmi K20 இந்தியா தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். K20 இந்தியா 2 இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயும் வந்து 2 3 இருக்கும். அது எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுனா Redmi K20 இந்தியா ஸ்டேபிள் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து Redmi K20 இந்தியா ஸ்டேபிள் ஃபாஸ்ட்பூட்னு இருக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்பூட் தான் டவுன்லோட் பண்ணணும். ரெக்கவரி வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. ரெக்கவரின்றது இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாக் கஸ்டம் ரோம் இருக்கும்போது கஸ்டம் ரோம் மாதிரியே அதை வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். அப்படி நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஃபாஸ்ட்பூட் ஃபைல் தான் எப்பவுமே டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் எந்த ஒரு டவுன்லோட் பண்ணாலும் இந்தியான்னு இருக்கிறது ஃபஸ்ட் நம்ம இந்தியா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஃபாஸ்ட்பூட் இருக்கான்னு பார்க்கணும். ரெக்கவரி வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்பூட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்பூட். ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 3 GB அந்த ஃபைலு ஜஸ்ட் நேரத்தில் டவுன்லோட் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும்.
பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோம் டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்கள் ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வெப்சைட்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 வெப்சைட் இருக்குது. ஸோ 2 வெப்சைட் நமக்கு அந்த கடைசியாக பார்த்த Xiaomi firmware updated.com ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் மேலே சர்ச் போங்க, சர்ச்சில் வந்து இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 முக்கியமாக பார்க்கணும். ஒன்று இந்தியா இருக்கான்னு பார்க்கணும், இன்னொன்று வந்து போனால் ஸ்டேபிள் ஃபைல் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டேபிள் ஃபாஸ்ட்பூட்டு. ஸோ ஃபாஸ்ட்பூட் தான் நம்ம வந்து நம்ம டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி பண்ணுறது. ஃபாஸ்ட் ரெக்கவரினா வந்து நம்ம ஒரு TWRP ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ஸோ ரெக்கவரி சாஃப்ட்வேர்க்குள்ளே ஃப்ளாஷ் பண்ணுறது அது வேண்டாம். ஃபாஸ்ட்பூட் டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.